இந்த நம்பிக்கை உண்மையிலே உண்மையின் நேர்மையான செய்தியை மக்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புறேன். அது என்னுடைய நம்பிக்கை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தட்டி கொடுக்கிறது. நீங்க சோசியல் மீடியா அப்படின்னு வரும்போது பார்த்துட்டீங்கன்னா யதார்த்த தன்மை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி செய்தியாளர்கள் என்றும் நல்ல செய்திகளை தான் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற தீர்மானவர்களே, உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை அதை செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. எத்தனையோ துறைகள் இருந்தாலும் உலகத்திலே 2 துறைகளை மட்டும்தான் தர்மத்தோடு ஒப்பிடுகின்றார்கள். ஒன்று பத்திரிகை தர்மம், இரண்டாவது தர்மம். வாளும் சரி, பேனாமுனையும் சரி, வாழ்முனையும் சரி, ஒருவரை வாழ வைக்கும் ஒரு கொள்வது. பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள், தலைவர்கள், உறவுகள் எல்லோரும் ஒரு சேர அமர்ந்திருக்கிற இந்த அரங்கிற்கு என்னுடைய அன்பும் வணக்கமும். ஊடகம் என்பது சமூகத்தின் கண்ணாடி. தெரியும், இன்னைக்கு ஊடகங்கள் பெரும்பாலும் பெரும் முதலாளிகளினுடைய கையில் இருக்கு, இல்லைன்னா அரசியல் தலைமைகளினுடைய கையில் இருக்கு. அதனால ஒரு சார்பு செய்தியவே மக்களுக்கு கொண்டு போகிற இயல்பு நிலை இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு நம்பிக்கைக்குரிய ஊடகமாக இந்த நம்பிக்கையை என்போன்றவர்கள் பார்ப்போம். இந்த நம்பிக்கை என்பது ஒரு வார்த்தை இல்லை. உங்களுக்கு உலகில் பல்வேறு மாறுதல்களை ஒரு சொல்லது. ஆதியில மனிதன் காடுகளில் வாழும்போது இலைதலை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கும் போது அவன் சிலந்தியை பார்க்கிறான். அந்த சிலந்தி தன் வலையை பின்னுவதை பார்த்து ஏன் இது போல நாம் ஆடையை பின்ன முடியாது என்று எண்ணுகிறான். அவனுடைய நம்பிக்கை. விண்ணில் பறவைகள் பறப்பதை பார்க்கிற போது ஏன் இது போல நாமும் பறக்கக்கூடாது, பறக்க முடியாது என்று ஆழ்வர் வைக்கும் வில்வர் வைக்கும் நினைக்கிறான். அது அவனுடைய நம்பிக்கை. பறக்க முடியும்னு நினைக்கிறான். தொலை தூரத்தில் ஒருவனோட நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்று கிரகாம்பல் நினைக்கிறான். அவனுடைய படைக்கிறான், அவனுடைய நம்பிக்கை. அது மாதிரி என்போன்றோம் நம்புறோம். இந்த நம்பிக்கை உண்மையிலே உண்மையின் நேர்மையான செய்தியை மக்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புறேன். அது என்னுடைய நம்பிக்கை. எது ஒன்றுமே உங்களுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றுதான் இருக்கு, நம்பிக்கை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தட்டி கொடுக்கிறது. அதுதான் நம்ம செய்யறது இல்லை. எல்லாம் தள்ளி விடுறதெல்லாம் இருக்கும், தட்டி கொடுக்கறதுல இல்லை. இங்கே பேசியவர்கள் சொன்னாங்க, இது மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, பல நாடுகளில் கிளை பரப்புதுன்னு. கிளை பரப்பக்கூடாது, வேர் பரப்பணும். அதுதான் முக்கியம். இங்க வேர் பரப்புனாதான் கிளை பரப்பணும். அப்படி ஆழமான வேர் பரப்பு தான் நான் பார்க்கிறேன். பெருமதிப்பிற்குரிய பெருமகன் சரவணன் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்து, மலேசியாவில் எவ்வளவு சிறப்புற இந்த இணையம் இயங்குது, இணையதளம், இந்த ஊடகம் இயங்குதுங்கிறத அவங்க சொன்னாங்க. இப்ப நானும் இதை பலமுறை வாச்சிருக்கேன். இங்க இருக்கிற சாகுல் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான உறவு. அதுபோல இந்த நிகழ்வுக்கு வரணும்னு எந்த மறுப்பும் இல்லை. அதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல எங்க அண்ணன் நீங்க வாங்கினாங்க, அதுக்கு பேச்சே கிடையாது. அது இந்த இவ்வளவு பேரு நிறைந்திருக்கிற இந்த நிகழ்வுல பங்கேற்றதுல எனக்கு பெருமையும் மகிழ்வும் அதுல இருக்குது. எடுத்த உடனே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு இருக்குது, உண்மையும் நேர்மையுமாக நல்ல செய்திகளை, கலை, இலக்கியம், அது சார்ந்த சிறந்த கட்டுரைகள், படைப்புகள், கவிதைகள், ஆக்கப்பூர்வமான செய்திகள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லுது. அதை செய்தாலே போதும். அதை செய்வதற்குத்தான் இங்கு ஊடகங்கள் இல்லை. அதை செய்யும் என்பது நம்பிக்கை. அது எங்கள் எல்லோருடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில், இன்னைக்கு இப்ப தேர்தல் வருகிற காலகட்டத்தில் உண்மையும் நேர்மையுமாக நம்முடைய நம்பிக்கை ஊடகம் மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கேன். காரணம், என்னுடைய சாகுல் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வெற்றி பெற்று நம் எல்லோருடைய நம்பிக்கையை பெற வேண்டும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களின் நம்பிக்கை பெற வேண்டும் என்று உள்ளன்பு கொண்டு வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கங்களை தத்துவ இக்பால் அவர்களுக்கும் தத்துவ ஷாகுல் அவர்களுக்கும், குறிப்பாக இந்த நம்பிக்கை குளோபல் லான்ச் நீங்க
இன்னைக்கு அதிகம் தேவைப்படுகின்ற விதமாக இந்த நம்பிக்கை, தமிழ்ல சொன்னால் நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு. போராட்டமே யார் நம்பிக்கை யார் பெறுவதில் தான் இருக்கிறது. அது நம்முடைய செயல்பாடு, அது ஒவ்வொரு முறையும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வில் இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்லாம் இல்லாமல், இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டு எல்லாம் இல்லாமல் எல்லா ஆளுமைகளும் தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயா வருகை தந்திருக்கேன். எல்லா பெரிய ஆளுமைகளும் சக சட்டமன்ற எங்க கூட சட்டமன்ற ரொம்ப சந்தோஷமான. சோ இது இங்க பேசியவர்கள் எல்லாம் சொன்னது போல ஊடகம் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தை எப்படி கொண்டு போகும். சோசியல் மீடியா அப்படின்னு வரும்பொழுது பார்த்துட்டீங்கன்னா யதார்த்த தன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது உருவாக்கிடுச்சு. எதுக்கு நம்ம சிரிக்கிறோம், எதுக்கு நம்ம அழுகிறோம், அது அவங்களுடைய கற்பனைக்கு அதை எப்படி அவங்க கொண்டு போய் அதன் மூலமாக அரசியல் செய்கிறார்கள். மனிதனுடைய இந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அப்படியே என்ன எண்ணத்துல இவர் சொல்றாரு அப்படிங்கிறது. சோ அந்த நம்பிக்கையை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் களத்துல நாம் எப்படி உழைக்கிறோம், அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த சேனல்ல. நான் மலேசியா நாட்டுக்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்களை நான் கல்வி சுற்றுலாக்கு அழைத்து செல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க, ஒரு 1/2 மணி நேரம் எங்களுக்காக நீங்க டைம் கொடுங்க, மலேசியா மக்களோட நீங்கள் உரையாற்றிட வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனடியாக நான் ஒப்புக்கொண்டு அங்கே நான் அப்ப வந்து ஷாகுல் சொன்னாங்க, இது இங்க மட்டும் இல்லை, இது தொடர்ந்து இது பல நாடுகளையும் நாங்க இதை கொண்டு செல்கின்ற அந்த பணியில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொன்னபோது நல்ல விஷயம் சீக்கிரம் பண்ணுங்கன்னா அன்னைக்கு அதுக்கான ஒரு நாளாக நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் சீமானன் சொன்னது போல உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க, மற்றபடி மக்கள் அதை அவங்க நாங்கள் அசஸ் பண்ணட்டும். இப்ப நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது அரசியல் ரீதியாக பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த பாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாசிசம் இஸ் நத்திங் பட் என்ன பண்ணும் அப்படின்னு ரசல் பெட்ரான் சொல்றாரு அப்படின்னா, first it will fascinate the fools and then muzzle the intelligent. So ஊடகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முட்டாள்கள் முதல்ல தன் வசப்படுத்திடும், தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடக்கி வச்சு. சோ அப்படி இருந்து விடாமல் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. நீங்க தவறுக்கு யாராக இருந்தாலும் எல்லாருமே சரியான பாதையில போறாங்கன்னு சொல்ல முடியாது. தவறுகள் சில நேரத்துல எங்க ஆங்கில நாங்க செய்வது சரியாக இருக்கணும், அதை பல நேரத்துல நீங்க இல்ல நீங்க போறது தவறான பாதை, இது நீங்க மாற்றிக்கொண்டால் சரியாக இருக்குன்னு சொல்லும்போது அதை திருத்தி கொள்ள வேண்டியதுதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி செய்யும்பொழுது அதற்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்க வந்து நிக்குதுன்னா 5 வருஷம் கழிச்சு தேர்தல் அப்படின்னு ஒண்ணு வரும்பொழுது அங்க நிக்குது. அன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோமா அப்படிங்கறதுதான் இருக்கு. இது யாரும் யாரை கையை பிடிச்சி இழுத்து எங்க பக்கம் வாங்கலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள். அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருப்போம். அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வழங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளோடு சேர்த்து நானும் இந்த நம்பிக்கை சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் செய்வதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஒரு தமிழனாக அங்க மட்டும் நீங்க கோடு வச்சுன்னா பத்தாது, இது உலகம் முழுவதும் நீங்கள் சென்றடைய வேண்டும். அதற்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நம்பிக்கை மலேசியாவில் தொடங்கி இன்று சென்னை நோக்கி அனைவரின் நம்பிக்கையை பெற வந்திருக்கும் இந்த குழுமத்தின் நிறுவனர் அன்பு அண்ணன் தொய்பால் அவர்களே, அறிவுரை வழங்கி ஸ்பெஷல் அட்வைசராக இருக்கின்ற டிஎஸ் சகோதரர் சாகுல் அவர்களே, இவரை அமைச்சு பெருமக்களே, பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, எனக்கு முன் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே, சீமான் அவர்களே, தத்துவ சரவணன் அவர்களே, பேச இருக்கின்ற தலைவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஊடக, பத்திரிகை, புகைப்பட மற்றும் செல்போன் பிரியர்களே
உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்போன் பெரியது என்று சொல்லிவிட்டால் இந்த செய்தி, நான் பேசுகின்ற செய்தி மற்றவர்களை விட மிக வேகமாக சென்றடையும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவேதான் அந்த செல்போன் பிரியர்களுக்கு நான் என்றுமே ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொள்கிறேன். நம்பிக்கை எனக்கும் பத்திரிகை உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்து சொன்னால், அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. என் பெரியப்பா ஆதித்யநாத் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பத்திரிகை துவங்கும் போது அந்த காகிதத்தை காலையிலே அதை செய்வதற்கான முயற்சி எடுத்து காகிதத்தை உருவாக்கி அதை உலர வைத்து பிறகு அச்சிட்டு கையிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு பத்திரிகையாக தான் தினத்தந்தி உருவாக்கியது என்பது எனக்கு தெரியும். காரணம், என் பெரியப்பாவுடன் என் தந்தையாரும் அதில் சில நாட்கள் பயணித்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகை குடும்பத்தை சார்ந்த என்னை இந்த விழாவிற்கு அன்பு சகோதரர் சாகுல் அழைத்திருப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதையும் தாண்டி சாகுல் எனக்கு இனிய உறவுக்காரர் என்று நான் சொல்லிக் கொள்ள முடியும். அதன் பிறகு பத்திரிகை உலகிலே நான் காலையிலே தெருக்களிலே சென்று பத்திரிகை விநியோகம் செய்ய ஆரம்பித்து பெங்களூரிலிருந்து அலுவலகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் கல்வி கற்ற காரணத்தினாலும் பிஎஸ்சி கணிதம் படித்த காரணத்தினாலும் நான் பத்திரிகையாளராக மாறிவிடலாமா என்று கேட்கும் போது, நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் அதை செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆக நான் ஒரு பத்திரிகையாளர், பத்திரிகையை தெரு தெருவாக சென்று விநியோகம் செய்த ஒரு சைக்கிள் பையன். ஆக பத்திரிகை உலகம் சம்பந்தம் உண்டு. அப்பெல்லாம் பத்திரிகை செய்தி சொல்லணும்னா போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு ரைட்டிங் கால் புக் பண்ணும். உடனடியாக செய்திகளை சொல்ல முடியாது. அங்கு பலரும் காத்திருப்பார்கள் செய்திகள் சொல்வதற்காக. அந்த பணியும் நான் செய்திருக்கின்றேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எங்கு பேசிய பலரும், அண்ணன் சீமானா இருக்கட்டும், அமைச்சர் அவர்களும் இருக்கட்டும், அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு பத்திரிகை ஊடகம் இருக்க வேண்டும். பில்லர் ஆஃப் தி டெமோக்ரசி. அப்படி இருக்கும்போது நாம் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த பத்திரிகைகள் இருக்க வேண்டும், ஊடகங்கள் இருக்க வேண்டும், தொலைக்காட்சிகள் இருக்க வேண்டும். நீங்க சீமான் பேசும் போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை என்னை போன்றவர்கள் சிறந்த செய்திகளை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று, செய்தியாளர்கள் இன்னும் நல்ல செய்திகளை தான் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற சீமான் அவர்களே, உங்களுக்கும் இந்த நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை அதை செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஒன்னை மட்டும் சொல்லணும், வியூஸ் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் நியூஸ். நியூஸ் ஹாஸ் டு பி நியூஸ். அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லும் போது அது திரும்பி வெறுங்கோ சென்றுகிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு வாட் எவர் யூ see in your mobile phones or in the channels or shorts இவ்வளவு வந்துருச்சு. பெரிய லெவல்ல டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இந்த செய்தி உண்மையதானா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்வதிலே மிகவும் கடினமாக இருக்கிறது. காலையிலே பலரும் கேள்வி கேட்டார்கள், அண்ணா 500 கோடி வீடை நீங்க வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களாமே. எங்கேயும் அந்த செய்தியை பார்த்தேன், ஊடகத்தை இருக்குன்னு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா 500 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறேன்னா 10 கோடி வீடு கட்டி 400 கோடியா பேங்க்ல போட்டுட்டு நிம்மதியா எந்த வேலையும் நம்ம வீட்டுல ரிட்டையர் ஆயிருவேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இதை இங்கு உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது, ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல 500 கோடிக்கு வீடு கட்டி இருக்கிறார் நினைத்து விடுவார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள், நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்கள். யூ ஷுட் பி எஜுகேட்டட், யூ ஷுட் பி நாலேஜபிள். நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ, பத்திரிகை செய்தியை வெளிவிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடக்கின்ற நடப்பையை பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். நான் சில பல சீமான பார்ப்பேன். இங்கு நான் பேசும்போது கட்சி சார்பற்று எந்த ஒரு கட்சிக்கு இல்லாம நான் ஒரு பொதுவா பேசும்போது சீமான் கேட்கிறேன். சில சமயம் நான் பார்ப்பேன், கோபமா கேட்பார், நீங்க அந்த செய்தியை பார்த்தீங்களான்னு கேட்பார். நமக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை தோணும். ஏன்னா உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்க கேட்கிறீர்களா இல்லை எங்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார் என்று புரிவதற்காக அந்த கேள்வி எழுகிறது. அது கோபமாக கடுஞ்சொல் சொல்வதற்காக அல்ல. நீங்கள் கேட்கும் போது have you done your homework? நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது
அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது அது உண்மையான செய்தியாக இருக்கு. அதுதான் உண்மையான நம்பிக்கை. எனக்கு இந்த நம்பிக்கை குடும்பத்துடன் பழகும் போது இவர்கள் உறுதியாக 27 ஆண்டுகள் அவர்கள் பத்திரிகை நடத்திருக்கிறார்கள். அதன் பிறகு இனிமே இது டிஜிட்டல் உலகம் என்று மாறும்போது நாமும் மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக நம்பிக்கை மலேசியாவில் உலா வந்திருக்கிறது. இப்போது சிங்கப்பூர், சென்னை, அதாவது தமிழ்நாடு, இந்தியா, துபாய் செல்ல இருக்கிறார்கள். சீமான் அவர்கள் சொன்னது போல வேறாக பல நாட்களும் நீங்கள் செல்ல வேண்டும். உங்கள் தமிழ் சமுதாயத்தையும் இந்திய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பாலமாக நீங்கள் அமைவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக நீங்கள் ஆரம்பித்திருக்க நேரம் தேர்தல் காலம். நல்ல அட்வைசர் சாகுல் அவர்கள் உன்னிப்பாக அனைவருடன் பேசி எப்ப இந்த நம்பிக்கையை நாம் தமிழர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சிறந்த ஒரு அறிவுரை கொடுத்து, தேர்தல் களத்திலே பல செய்திகள் இருக்கும், உண்மைகளும் இருக்கும், பொய்களும் இருக்கும், எதை சிறப்பாக போட வேண்டும் என்பதை அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு நம்மகிட்ட பேசும்போது தெரியுது. இந்த குடும்பத்தை நான் பழகி இருக்கேன், எதையும் உண்மையாக பேசுவது மட்டும்தான் அவளுக்கு தெரிகிறது என்பது நிச்சயமாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் நிச்சயமாக நம்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள். பல ஊடகங்கள் இருக்கீங்க, எல்லாரும் நல்ல செய்திகள் தான் போடுறீங்க, அதற்கான முயற்சிகள் செய்தீங்க. எதையும் மிகைப்படுத்தாமல் உண்மையை உண்மையாக சொல்லும் போது மட்டும்தான் உண்மையான பத்திரிகையாளராக 4வது தூணாக நிலைக்க முடியும் என்று சொல்லி, இந்த நம்பிக்கை பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், பலரிடம் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்க உங்கள் பத்திரிகை ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் மட்டுமல்ல, நீங்க சரியான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, நல்லவைகளை எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொல்லி வருகை தந்த அனைவருக்கும் சாகுல் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய வரலாற்று பூர்வ நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற அருமை நண்பர், நம்பிக்கை இதழினுடைய தோற்றுனர், மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஸ்ரீ முகமது இக்பால் அவர்களே, பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களே, அருமை நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கானி அவர்களே, இனிய சகோதரர் சுப்ரீம் சார் அருமை சரத்குமார் அவர்களே, இப்பொழுது புதிய தாய் கிழவியாக பரிணாமம் பெற்றிருக்கின்ற சகோதரியார் ராதிகா சரத்குமார் அவர்களே, சகோதரர் நாஞ்சில் சம்பத் அவர்களே, மரியாதைக்குரிய சிஜி சரவணன் அவர்களே, அண்ணன் நாசர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நம்மோடு வந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மலேசிய வணிக பெருமகனார் டான்ஸ்ரீ ரமேஷ் அவர்களே, சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்க துவிரா சாகுல் அவர்களே, நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைவர் தோற்றுனர் சகோதரர் சீமான் அவர்களே, கரத்தி தியாகராஜன் அவர்களே மற்றும் இங்கே இல்லை இருக்கின்ற அத்தனை பேருடைய பெயர்களையும் சொல்ல ஆசைப்பட்டாலும் காலத்தை கருத்தில் கொண்டு சாகுல் அவர்கள் யார் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று சொல்லாத காரணத்தால், ஆனால் மறைமுகமாக சொன்னால் நிறைய பேர் பேச இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேச வரதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் பேச இருக்கிறாங்கன்னு சொன்னால் நாம் புரிஞ்சுக்கணும், சீக்கிரமாக முடிச்சுட்டு இறங்கிருங்க அப்படின்ட்டு. ஆக அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்ச்சி. தமிழ்நாட்டிற்கு வெளியே அதிகமாக நாம் தமிழர் என்று உரிமையோடு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தொகையை கொண்ட நாடு மலேசியா. அங்கே இருந்து பல பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து வெற்றி கொடி காட்ட நினைத்தார்கள். அதில் வெற்றி பெற்றது 2. ஒன்று, எங்களுடைய நாட்டிலிருந்து இங்கே வந்து நம்முடைய சினிமா துறையில் மிக உச்சத்தை தொட்ட மலேசிய ரவிச்சந்திரன். அதற்கு அடுத்து 2வது நிலையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர் மலேசிய வாசுதேவ். இந்த 2 பேருக்கு அடுத்து நான் நினைக்கின்றேன், எங்கள் நாட்டிலிருந்து இங்கே வந்து உச்சத்தை தொடர்பிருக்கின்ற அடுத்த பெயர் வந்து நம்பிக்கை. ஏனென்றால் இது ஒரு மிக காலத்தினுடைய கட்டாயம். நான் சாகுல் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு சமுதாயமாகட்டும் அல்லது ஒரு இயக்கமாகட்டும், அதற்கு தன்னுடைய நிகழ்கால பிரச்சனைகளும் எதிர்கால சவால்களும் என்னவென்று தெரியாமல் போனால், நிகழ்கால பிரச்சனைகளையும் எதிர்கால சவால்களையும் அடையாளம் காண தவறினால், if you are not able to identify the present problems and future challenges, you will never succeed. இது 2ஐயும் அடையாளம் காணாத எந்த இனமும் எந்த இயக்கமும் பிறர் அழிக்காமல் தானாக அழிக்கும். அந்த வகையில் இன்றைக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது, எல்லா தொழில்துறைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதற்கேற்றவாறு தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளாவிட்டால் இந்த துறை அழிந்துவிடும். ஆகவே அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையோடு நகர்த்துங்கள் என்ற என்னுடைய வேண்டுகோளுக்கேற்ப இதை வந்து
மரியாதைக்குரிய டாக்டர் இக்பால் அவர்களும் டாக்டர் சாகுல் அவர்களும் இணையதளத்திற்கு கொண்டு வந்தது இன்றைக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது. எத்தனையோ துறைகள் இருந்தாலும் உலகத்திலே 2 துறைகளை மட்டும்தான் தர்மத்தோடு ஒப்பிடுகின்றார்கள். ஒன்று பத்திரிகை தர்மம், இரண்டாவது யுத்த தர்மம். ஒரு வாளும் சரி, பேனாமுனையும் சரி, வாழ்முனையும் சரி, ஒருவரை வாழ வைக்கவும் ஒரு கொள்வதற்கும். அந்த வகையிலே எங்களுடைய மலேசிய நாட்டில் மரியாதைக்குரிய ஒரு இதழாக நம்பிக்கை வளம் வந்து கொண்டிருக்கிறது. அதை நடத்துகின்றவர்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த நம்பிக்கை மலேசிய இந்த நாட்டிலே சரியான நேரத்தில் தடம் பதிக்கும். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சரியான நேரம். அடுத்த தேர்தலுக்கு முன்னால் எல்லா ஊடகங்களும் உச்சம் தொடுகின்ற நேரத்திலே இந்த நம்பிக்கை வந்திருக்கின்றது. கூடிய வரையில் அனைவருடைய மனங்களில் விளையும். ஏன்னா இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு மனிதன் யார் என்று தெரிய வேண்டும் என்றால் அவனுடைய பெற்றோர்கள் யார் என்று தெரிந்தால் அவன் அடையாளம் கண்டுவிடலாம். இன்னாருடைய மகன் இப்படி இருப்பான்ற ஒரு அடையாளம். அப்புறம் கொஞ்ச காலம் அதெல்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறம் பெற்றோர்களை வைத்து அடையாளம் காண முடியாது. யார் அவனுக்கு ஆசிரியர்களாக இருந்தார், யார் அவனுக்கு குருவாக இருந்தார் அப்படின்னு குருவை வைத்து மாணவரை அடையாளம் கண்டார்கள். அதனால்தான் ராமனை அறிமுகப்படுத்தும் பொழுது விஸ்வாமித்திரர் இவன் வசிஷ்டனுடைய மாணவன் அப்படின்னு அறிமுகப்படுத்தும். ஏன்னா தசரதன் மகன் சொன்னா அப்பாவுக்கு 63,000, இவங்களை எவ்வளவு வச்சிருப்பான்னு சந்தேகம். அதற்கு அடுத்து காலம் மாறி உன்னுடைய நண்பர்கள் யார் என்று சொல், உன்னை நான் அடையாளம் காணுகின்றேன் என்று நண்பர்களை வைத்து ஒருவரை அடையாளம் காண முடிந்தது. இப்பொழுது அதையும் தாண்டி எந்த ஊடகத்தின் வாயிலாக நீ ஒருவனை பார்க்கின்றாய், அவன் நல்லவனா கெட்டவனா என்பது அவசியம் இல்லை. அவனை எந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம் என்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நம்பிக்கை போன்ற ஒரு இதழ் வருகின்றது. காலத்துடைய கட்டம். என முன்பு இருந்த காலகட்டத்திலே கற்றவர்கள் பேசியது மட்டும்தான் அரங்கேறியது. படித்தவர்கள், பண்புடையவர்கள், தலைமைத்துவத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள், தலைவராக இருந்தவர்கள் பேசியது மட்டும்தான் அரங்கேறியது. இன்றைக்கு எந்த கைவர்கள் வேண்டுமானாலும் பேசி அதை ஊடகத்தின் வாயிலாக அனுப்பிவிடலாம் என்கின்ற ஒரு தர்மசங்கடமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு உன்னத முயற்சிகள் இருந்தாலும் அதை கொச்சைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆக இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் சமுதாயம் இன்றைக்கு தேடிக்கொண்டிருப்பது நம்பிக்கைக்குரிய ஊடகம். எதை பார்த்தால் உண்மையான செய்திகள் இருக்கும் என்ற நம்பிக்கைக்குரிய ஊடகங்களை சமுதாயம் தேடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மலேசியாவில் நிறைய ஊடகங்கள் இருக்கின்றன. நம்பிக்கைக்கு முன்னால் தோற்றுவிக்கப்பட்ட ஊடகங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் முந்திக் கொண்டு நான் நினைக்கின்றேன் தமிழ்நாட்டில் முதலிலே கால் பதிக்கின்ற மலேசிய ஊடகமாக நம்பிக்கை இருக்கிறது என்றால் அது கிடையாது. இந்த காலத்துடைய கட்டாயம் சார். இல்லைன்னா நல்லவர்களுக்கு கூட இந்த ஊடகங்கள் அழித்து. எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்கு. அந்த பையன் சாதாரண, அதாவது ஒரு சாதாரண இருந்த மேல வராங்கல்ல, அவங்கள போய் கேட்டீங்கன்னா தான் அவங்க செஞ்ச தியாகங்கள் தெரியும். அங்க மேலே வருவதற்கு எத்தனை இரவுகள் அவர்கள் தூங்காமல் இருந்திருப்பார்கள், எத்தனை இடங்களில் அவமானப்பட்டிருப்பார்கள், எத்தனை இரவு கண்ணீரோடு படுத்திருப்பார்கள், எத்தனை இவர்கள் அவமானங்களை சுமந்திருப்பார்கள். அதை வெற்றி பெற்றவங்க கேட்டீங்கன்னா தான் தெரியும். நீங்க சரத்குமாரையோ ராதிகா பார்க்கும்போது உச்சத்தில் இருக்கிறாங்க நடிகர்கள். ஆனா இந்த இலக்கை அடைவதற்கு அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்களுக்கு மட்டும்தான். ஒவ்வொரு வெற்றிக்கும் தியாகம் கொடுத்திருக்கிறார். எங்க ஊர்ல ஒரு பையன் சாதாரண நிலையிலிருந்து கஷ்டப்பட்டு மேல வந்தான். மேல வந்து இன்னைக்கு வர்த்தக துறையில உயர்ந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கு யார் படம் எடுக்கணும் அவனை தான் போய் பார்க்கணும், யார் ஷோ போனாலும் அவனை தான் போய் பார்க்கணும். தலை வந்தாலும் சரி, தளபதி வந்தாலும் சரி, அவனை தான் போய் பார்க்கணும். ஆனா அவனுடைய வெற்றியை இங்கே இருந்த சில ஊடகங்கள் கொச்சைப்படுத்தியது என்னால் ஏற்றுக்கொள்ள. அவனை பத்தி அவனை பெரிய பிஸ்தான்ட்டாங்க. அவன் பூனையை கூட அடிச்சு பழக்கப்படாதவன், யாருனே தெரியாது. தெரியாத ஒரு மனிதனை ஏதோ ஒரு ஊடகத்தின் வாயிலாக கொச்சைப்படுத்துகின்றனர். இப்படிலாம் இருக்கின்ற காலகட்டத்தில் மலேசியாவை சேர்ந்த ஒரு ஊடகம் தமிழ்நாட்டிலே தடம் பதிப்பது காலத்தினுடைய கட்டாயம். ஏன்னா அங்க என்ன நடக்குது யாருக்குமே தெரியல சார். இங்க 10 பேர் யூடியூப் முன்னால உட்காந்துக்கிட்டு ஓ மாலைக்கு அவர் பெரிய பிஸ்தா, அவர் தான் அங்க பெரிய அப்படின்ற ஒருவரை கொச்சைப்படுத்துகின்ற நிலைமை மாற வேண்டும். வந்திருக்கின்ற எங்களுடைய பள்ளி கல்வி அமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக இந்த நம்பிக்கை இங்கே கால் பதித்திருப்பது காலத்தினுடைய கட்டாயம். அது மட்டுமல்ல, இது
மக்களின் நம்பிக்கைக்குரிய நாதன். மலேசிய மண்ணை பொறுத்தவரை இந்த நம்பிக்கை ஊடகம் மிக மரியாதைக்குரிய ஊடகம் மட்டுமல்ல, மிக நம்பிக்கைக்குரிய ஊடகம். இதிலே வருகின்ற செய்திகள் நேர்மையான செய்திகளாகவும் அதே நேரத்தில் சமுதாய சிந்தனையுடைய செய்திகளாக மட்டுமே இதுவரை வந்திருக்கின்றது. ஆகவே தமிழ்நாட்டில் தடம் பதிக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இரு நாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு உறவு பாலமாக இந்த நம்பிக்கை இதழ் இருக்கும் என்று சொல்லி, இந்த அருமையான நம்பிக்கை இதழை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு பெரிதும் துணை நின்ற டாக்டர் ஸ்ரீ இக்பால் அவர்களுக்கும் அருமை நண்பர் டாக்டர் சாகுல் அமீது அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.